வணக்கம், வெல்கம் பேக் டு ஸ்க்ரீன் டைம் வித் தினேஷ். இன்னைக்கு என்ன படம் ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா ராஜா சாப். இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிரபாஸ் ஒரு ஹை பட்ஜெட் மூவியை வந்து கொடுக்குறோம், ஒரு பேன் இண்டியா லெவலில் ஒரு ஹீரோ. இந்த படம் வந்து ட்ரெய்லரே வந்து எப்படி சில பேர் பொம்மை படம் மாதிரி இருக்குன்னாங்க. இந்த படம் உண்மையிலே பார்க்கலாமா வேணாமா, வரலையான்னு ஜென்யூனாக வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ராஜா சாப் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிரபாஸ்க்கு வந்து இந்த படத்தில் வந்து ஒரு 3 ஹீரோயின் மாதிரி காட்டுவாங்க. அந்த 3 ஹீரோயின் எதுக்கு போட்டாங்கன்னு தெரியல. அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அப்புறம் மாருதி டைரக்டர், மாருதின்னு மாருதி கம்பெனி ஓனர் வந்து அதை மாருதி அதை அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரா அப்படின்னு நினச்சேன். அவர் மாருதின்னு பேர் வச்சு அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு 3 ஹீரோயினை வச்சு பிரபாஸ் வந்து நடிச்சிருக்காரு. ஹாரர், காமெடி, ரொமான்ஸு மூணுமே, ஏதாவது ஒன்றாலே பார்க்க முடியாது. மூணுமே வந்து மிக்சிங். அதாவது மிக்சிங்னு சோடா ஊட்டினாங்களா அப்படின்னு சந்தானம் ஒரு படத்தில் கேட்பாரு. இதில் அந்த மாதிரி தான் இருக்குது. தண்ணி, சோடா, அப்புறம் கொக்கோலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதில் இன்னும் கொஞ்சம் பிராந்தியை மிக்ஸ் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு காக்டைல் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தை வந்து எப்படி நம்ம வந்து எடுத்துக்கிறது, போய் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அந்த படத்தோட ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஸ்டோரியை சொல்கிறேன். அவர் ஸ்டோரி வந்து சஞ்சய் தத் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரபாஸோட தாத்தாவாக இருப்பாங்க. பாட்டியை வந்து வசியம் பண்ணி ஏதோ கல்யாணம் பண்ணி அந்த காலத்தில் பாட்டி வந்து பெரிய பயங்கரமாக வந்து ராணியாக இருப்பாங்க. அவங்க சொத்தெல்லாம் ஏமாற்றி ஒரு தந்திரம் மந்திரிகள்லாம் பண்ணி அவங்கள விட்டுட்டு அவங்க இருக்கிற அந்த பாட்டிக்கிட்ட இருக்க வைரவம் எல்லாமே அந்த சொத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அவர் அப்படியே ஒரு தனியாக ஒரு காட்டுக்குள்ளே போய் அங்கே வச்சு இருந்திருக்காரு. அப்புறம் அவர் வந்து இறந்துடுறாரு. இறந்த பிறகு அவரோட அஸ்தியை வந்து ஒருத்தன் அந்த மார்ச்சரியில் இருக்கிறவன் இது பண்ண போவான். அப்புறம் திரும்பி அந்த தாத்தா இறந்து போனவர் என்ன பண்ணுவார், அவர்கிட்ட இருக்கிற எதுவுமே யாருமே அனுபவிக்கக்கூடாது, அவர் இறந்ததும் அவர் கையில் இருக்கிற மோதிரம், 500 காசெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க மார்ச்சரியில், எதுவுமே அனுபவிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் பங்களா கூட்டின்னு வந்துடுவார். இவர் பிரபாஸ் வந்து அவர் தாத்தாவை எப்படி கண்டுபிடிப்பாருன்னா, எப்படியோ ஒரு ஃபோட்டோவில் வந்து செல்ஃபியில் மாட்டுவார். அது அவங்க தாத்தா தான் ஸ்கெட்ச் போட்டு நான் தான் உன்னை வர வச்சேன், பிரபாஸை என் பங்களாக்கு வர வச்சேன் அப்படின்னுவார். இவர் பிரபாஸ், ஒரு 3 ஹீரோயின், அப்புறம் வீட்டு கணேஷ் எல்லாம் வந்து அந்த காட்டில் இருக்கிற அவர் தாத்தா இருக்கிற இடத்துக்கு போய் அங்கே இவ்வளோ பணம் கிணம் எல்லாம் பார்த்துருவாங்க. அங்கேருந்து எப்படியும் தப்பிக்க முடியாது. அவர் எதுக்கு அங்கே வர வச்சாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பிரபாஸ் மூலியமாக வந்து அந்த சொத்தெல்லாம் என்ன ஆண்டணும் என்ன அனுபவிக்கணும்னு நினச்சாங்க. அது எதுவுமே பண்ண முடியலன்னு அவர் ஆல்ரெடி வந்து அவங்க பாட்டியை வந்து இளம் வயசுலேயே கல்யாணம் பண்ணி சொத்தெல்லாம் அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டாரு. அப்போ அனுபவிக்காததை இன்னும் அனுபவிக்கணும், அது பிரபாஸ் மூலியமாக அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி அப்படி காமிச்சு அப்புறம் அப்படியே ஸ்டோரி ஒரு மாதிரியாக கொண்டு போவாங்க. அது அங்கே வந்து ஒரு ஹீரோயினோட ஒரு கரெக்டாக ஒரு பிரபாஸ் அங்கேருந்து கடைசியில் அந்த பங்களாவிலேருந்து தாத்தா கிட்டேருந்து எஸ்கேப் ஆகி வெளியில் வந்தாரா, இல்லை என்ன ஆச்சு, இல்லை ஆடியன்ஸ் தேட்டரை விட்டு எஸ்கேப் ஆனாங்களா அப்படின்ற மாதிரி தான் படம் போகுது. படம் இது ஒரு பழைய ஸ்டோரி தான். இவ்வளோ கோடி பட்ஜெட் அவ்வளோ கோடி பட்ஜெட்டுன்றாங்க. அந்த பட்ஜெட்டில் பாதி சம்பளம் இவர் வாங்கிடுறாரு. சரி, அவ்வளோ சம்பளம் நீங்கள் வாங்குறீங்க, அதுக்கேற்ற மாதிரி படத்தையாவது உருப்படியாக கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்குறேன், பக்கத்தில் ஒருத்தர் உச்சின்னா என்னடா அவன் உச்சின்றான் போது சரி எழுது போனான், ஒன்றுக்கு வருது போல இருக்கு, போயிட்டு திரும்பி வருவான்னு பார்த்தா அதோட போகிறவன் திரும்பி தேட்டருக்குள்ளே வரல. பின்னாடி ஒருத்தன் உச்சின்னா அவனுக்கு அர்ஜென்ட்டாக வருது போல இருக்குது, போனவன் பார்த்தா திரும்பி வரல. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியறதுக்குள்ள ஒரு 20 பேர் தேட்டரை விட்டு எழுத்து வெளியே போயிட்டாங்க. செகண்ட் ஆஃப் பார்க்கும்போது அதில் ஒரு 25 பேர் எழுந்து வெளியே போயிட்டாங்க. படம் முடிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்து ஓடுறாங்க. இந்த இப்போ எவ்வளோ சினிமா பார்த்துருக்கேன், இந்த மாதிரி படம் வந்து பாதியிலே எழுந்து ஆடியன்ஸ் தேட்டரை விட்டு ஓடி நான் பார்த்ததே கிடையாது. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் லவ் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு ரொமான்ஸ் ஹீரோ மாதிரி ஏதோ பேன் இண்டியா நம்பர் 1 பாட்டெல்லாம் வச்சு ஏதோ பயங்கரமான ஒரு ஹீரோ மாதிரிலாம் வந்து இவர் ஏதோ காமிச்சிருப்பாங்க. ஒன்றுமே இல்லை, இந்த படத்தை இவ்வளோ டூரேஷன் எடுக்கிறதுக்கு தேவையே இல்லை. படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து இவர் ரொமான்ஸ் படம் முத்தி போன மூஞ்சி வச்சுன்னு 3 ஹீரோயினை வச்சுன்னு 3 ஹீரோயின் கூட வந்து ஒரு 3 டியூட் சாங்கை வச்சு ஆடியன்ஸை கூப்பிட்டு வச்சு ஒரு கழுத்தை இருக்கிற மாதிரி தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு மட்டமான ஒரு மேக்கிங் தான் சொல்லலாம். இந்த படம் டைரக்டர் வந்து யாராவது ஒருத்தனை சினிமாவே தெரியாதவன் ஒருத்தன் கையில் கொடுத்தா கூட அவன் நல்லா டைரக்ட் பண்ணியிருப்பான் போல இருக்கு. சினிமா நாலேஜே இல்லாதவன் கூட பிரபாஸ் வச்சு ஒரு படம் டைரக்ட்னா அவன் நல்லா டைரக்ட் பண்ணியிருப்பான் போல. இவர் பேன் இண்டியா லெவலில் பாகுபலி இந்த மாதிரிலாம் படம் நடிச்சுட்டு இந்த லட்சத்தில் வந்து படத்தை கொண்டு வந்து ஆடியன்ஸ் கிட்ட சேர்க்கும் போது அப்படி ஒரு இதுவாக இருக்குது. செகண்ட் ஹாஃப்ல ஏதோ கிளைமேக்ஸில் தான் வந்து ஏதோ முதல்ல கூடலாம் சண்டை போடுறாரு. அதில் ஏதோ கொஞ்சம் விஎஃப்எக்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ். மற்றபடி லாஜிக் படத்தில் வந்து சுத்தமாகவே இல்லை.
காமெடி ஆர்ஆர்ன்ற பேரில் படத்தை வந்து ஒரு வாந்தி எடுத்து தான் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லணும்னா ஆடியன்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து ஆடியன்ஸோட இந்த படம் வந்து கனெக்ட் ஆகல, எதுவுமே கனெக்ட் ஆகல. த்ரில்லர் ஹாரர் படம்ன்றாங்க, ஹாரரும் அந்த அளவுக்கு பெருசாக கனெக்ட் ஆகல, ஸ்டோரியும் கனெக்ட் ஆகல, காமெடியும் கனெக்ட் ஆகல, ரொமான்ஸும் ஒரு சம்மந்தம் இல்லாமல் அப்படியே ஒரு படத்து ஸ்டார்டிங்லேருந்து இந்த வரைக்கும் ஏதோ பிரபாஸ்க்கு மார்க்கெட் இருக்கு, அவரை வச்சு ஏதோ பண்ணணும், அவர் ஏதோ காமெடி பண்ணிடலான்னு பார்க்குறது. அவர் மூஞ்ச க்ளோஸ்அப்பில் பார்த்தாலே பகீர்னு இருக்குது. அந்த மாதிரி அவருக்கு ஒரு 3 ஹீரோயின் வச்சு 3 ரொமான்ஸை காட்டுறாங்க வந்து சுத்தமாக வந்து கனெக்ட் ஆகல ஆடியன்ஸோட இந்த படம். அப்படி ராஜா சாபுன்றது பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஆடியன்ஸோட கனெக்டே ஆகல. தப்பி தவறி இந்த படத்துக்கு வந்து டிக்கெட் எடுத்து போய் ஃபேமிலியோடலாம் போய் இது பண்ணாதீங்க. அதுக்கு வந்து நீங்களே வந்து ஏதாவது கழுத்தில் அப்படியே எப்படி சொல்றது, கழுத்து அறுத்துக்கலான்னுவாங்க அந்த மாதிரி இந்த படத்தை போய் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி ஒரு மகா மட்டமான ஒரு படம் இந்த வருஷம் வந்து ஜனவரியிலேயே வந்து கூப்பிட்டு வச்சு கழுத்து அறுத்தாங்க தான் சொல்ல முடியும் தேட்டரில். தயவுசெய்து பராசக்தி படம் பாருங்கள், அந்த படம் ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த படத்தோட ரேட்டிங் நம்ம சேனல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜா சாப்க்கு 1.5 அவுட் ஆஃப் 5. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.